பாப்கார்னை கொண்டு வந்து ஏன்டா எங்க தலைமையில கொட்டுற? வாயை மூடிக்கிட்டு பேசாம படத்தை பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு என்னையா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நீங்க 2 பேரும் போய் நிக் சேனலை பாருங்க ஐயா. அந்த சேனல்ல தான் கீமான் மாதிரி நல்ல படங்களும் சீரியலும் ஒளிபரப்பாயிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு போர் அடிக்காது, போய் தொலைங்க. வாசனையே இல்லாத மண்டையர்களோட படம் பார்க்கவே முடியாது. நாங்களும் உங்கள மாதிரியே பணம் கொடுத்து தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த விக்கு மண்டையனோட பாக்குறத விட வீட்ல போய் நிக் சேனலே பார்க்கலாம். சீக்கிரமா. நீ சொன்னதுதான் சரி மோட்டோ. பேசாம நம்ம வீட்ல போய் நிக் சேனலே பார்க்கலாம். எப்பா மோட்டு பத்துலு உடன்பரவா சகோதரர்களே, ஆமா 2 பேரும் டிக்கெட் எடுத்துட்டு முத ஆளா உள்ள போனீங்களே, எதுக்காக வெளியே வந்துட்டீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆனா அந்த படம் சுத்தமா சரியா இல்லைங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் வெளியே வந்துட்டோம். ஒரு படம் பார்த்தா பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கணும், சுவாரஸ்யமா இருக்கணும். அதை விட்டுட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தா எவன் பாப்பான்? அதனாலதான் எந்திரிச்சு வந்துட்டோம். நாங்கெல்லாம் படம் எடுத்தா எல்லா மக்களும் ரசிக்கிற மாதிரி படம் தான் எடுப்போம். அப்போ வைல்ட் லைஃப பத்தி நாம ஒரு படம் எடுப்போம். அழகான சுத்தமான நதி, பசுமையான வயல்வெளிகள், உயரமான மரங்கள், பள்ளத்தாக்குகள், மிருகங்கள், பறவைகள். ஆஹா, படம்னு பண்ண அப்படி ஒரு படம் பண்ணிட்டு செத்து போயிடணும்பா. ஹீரோ ஹீரோயினுக்கு சம்பளம் கிடையாது, லொகேஷனுக்கு தனியா காசு கிடையாது. கேமராவை தூக்கிட்டு போக வேண்டியதுதான், ஷூட்டிங்க முடிச்சிட்டு வர வேண்டியதுதான். ஜெய் ஹோ! வா, வைல்ட் லைஃப பத்தி ஒரு படம் எடுக்கலாம். எவ்வளவு பிரமாதமா இருக்கு. டாக்டர் ஜட்கா சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஒரு அற்புதமான இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அட என் உடன்பிறவா சகோதரா, என் உயிர் நண்பா, இந்த லொகேஷன் வேற யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா இது ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். ஆனா இந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்கு. அத நாம ஃப்ரீயா ஈஸியா ஷூட் பண்ணலாம்ப்பா. எனக்கு பசி அதிகமாயிட்டே இருக்கு. முதல்ல சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். பிரமாதமான லொகேஷன். இந்த இடத்துல பாய போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும். இவ்வளவு சத்தமா பாட்டெல்லாம் கேட்டா எல்லா மிருகமும் பிச்சுக்கிட்டு ஓடிடும்பா. அடே பத்துலோ, நீ என் கூட வந்து ஆடு. அப்பதான் நல்லா பசிக்கும், நிறைய சாப்பிடலாம். அங்க பாரு, ஒரு குரங்கு வந்து மோட்டு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஷூட் பண்ணு, உடனே ஷூட் பண்ணு. கச்சா கச்சா, ஷூட் பண்ணு, ஷூட். ஏய், ஒரு நிமிஷம். என்ன நீங்க ஷூட் பண்றீங்க? என் கால் சீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலா நீங்க என்ன தரீங்க? இது என்ன அதிசயமா இருக்கு? குரங்கு பேசுது. நல்ல விஷயமா இருக்கு. இத வச்சு படம் எடுத்தா நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரங்க ஆயிரலாம். அப்படின்னா நம்ம கோடிக்கணக்கில் சமோசாவை சாப்பிடலாம்னு சொல்லு. மொட்டை மண்டை, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அப்பதான் என்னோட கால் ஷீட் உனக்கு கிடைக்கும். சரி, என் கால் ஷீட் வேணும்னா சிட்டில ஒரு பங்களா, வாழ்க்கை முழுக்க சாப்பாடு தருவியா? தொடர்ந்து அடுத்து 3 படத்துக்கான அக்ரிமெண்ட், பர்சனலா ஒரு மேக்கப் மேன், ஸ்பாட் பாய், அப்புறம் நான் தங்குறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம், நான் ஷூட்டிங் வர்றதுக்கு ஒரு ஹம்மர். அப்படியே செய்யறோம். உங்க கால் ஷீட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும், நாங்க பெரிய ஆள் ஆயிடுவோம். சரி, ஆரம்பிக்கலாம். ஓகே, மியூசிக் ஆன் பண்ணுங்க. எப்பா மங்கி பையா, இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போடப்பா. டான்ஸ் பண்ணுமா? டான்ஸ். அட சும்மா இருப்பா. நான் டான்ஸ் ஆடணும்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டர் வேணும்ல, ஒரு நல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. ஒன்னும் கஷ்டமான வேலை இல்ல. இடுப்பு அப்படி மட்டக்கு ஆட்டினா போதும். எங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரை வைக்கிறதுக்கு வசதி இல்ல. நான் வேணா உனக்கு கத்து என்ன நீ கத்து தர போறியா? இவனெல்லாம் ஒருவேளை உப்புமா படம் எடுக்கிறவனெல்லாம் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். என்ன ஹீரோ சார், உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். நீங்க ஆடுங்க உங்க ஆட்டத்தை. இலே, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் யார்ல சொல்லுவா? பெரிய ஸ்டார் கூட இப்படிலாம் பேச மாட்டான்டா. இந்த காட்டுக்குள்ள வந்து ஒன்ன வச்சு படம் எடுக்கலாம் நாங்க நினைச்சோம் பாரு. எங்களை சொல்லணும் ஒன்ன. ஐயோ, எஸ்கேப். அட, இப்ப எதுக்காக இப்படி பயந்து ஓடுற? கீழே இறங்கி வா, ஷூட்டிங்ல நடி. இந்த உப்புமா படத்துல நடிக்க எனக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்காக என் கால் ஷீட்டுக்கு பதிலா அனகோண்டாவை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கேமரா இப்ப எடுக்கிறேன் நான் படம். ரோல் கேமரா ஆக்ஷன்.
வாங்க அந்த கொகைக்குள்ள போய் ஒளிஞ்சு போ. ஆமா ஆமா நல்ல ஐடியா. ஓகேப்பா ஓகேப்பா. இந்த குகைக்குள்ள ஒரு இடத்துல கூட வெளிச்சம் இல்லையே. ரொம்ப இருட்டா இருக்கு. டார்ச் ஏதாவது இருக்கா? கஜா கஜா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்கிட்ட டேப் ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு. இரு மியூசிக்க போட்டு விடுறேன். ஆஹா எப்படியா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் ஓடுறதே நமக்கு குழப்பமா போச்சு. வருதுப்பா வருதுப்பா. சீக்கிரம். டேக் ஓகே. பத்துலு. மோட்டு, சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், இல்லனா நம்ம எல்லாரும் காலி ஆயிடுவோம். சீக்கிரம் ஐடியா பண்ணு. இந்த பக்கம் திறவனா பாம்பே, எந்த பக்கம் திறவனா crocodile. எனக்கு பசியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சுக்கோ. அடிக்கடி வயித்த காய போட்டாதான் மூளை நல்லா வேலை செய்யும். நான் சொல்றத கேளு மோட்டு. Hello, everybody. May I have your attention? நாக்கு மேல பல்ல போட்டு crocodile பேசுது. Hello. நான் சொல்றத கேளுங்க. எல்லாரும் ஓடி வந்து என் முதுகுல உட்காந்துக்கோங்க. நதிக்கு அந்த பக்கம் நான் கொண்டு போய் விடுறேன். ஆனா கொண்டு அங்க வராது. எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும். எங்களை எப்படியாவது உன் முதுகுல ஏத்திட்டு அந்த கரையில கொண்டு போய் விட்டோம்னா உனக்கு கோயில் கட்டி நாங்க கும்பிடுறோம். உனக்கு புண்ணியமா போதும். ஏம்மா, இங்க டைனிங் டேபிள்னு போட்டிருக்க. யாரு சாப்பிடுறதுக்கு? வேற யாரானது? இதோ என்னோடதுதான். கஜா கஜா இங்க என்னையா நடக்குது? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பாஸ். அதான் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்காங்க. எனக்கு கூட தான் பசிக்குது. நான் உன்னை சாப்பிட்டுருவேனா? அதே மாதிரி நீ என்ன சாப்பிட கூடாது. வேண்டாம் விட்டுறணும். சொன்னா கேளு. இன்னைக்கு எங்களோட மெனுவே நீங்க தான். நாங்க உங்களை சாப்பிட போறோம். முதல்ல அண்ணாச்சி, எங்களை பார்த்து முதல்ல நீ என்ன சொன்ன? சுத்தமான சைவன்னு சொன்னியே, இப்ப பேச்சு மாறுற. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நான் கூப்பிட்டத பார்த்து நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இல்ல, நீ அழுகுனி ஆட்டம் ஆடுற. எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்ட. ஆமா, நீ கூப்பிட்டத வச்சு சைவம்னு நாங்க நினைச்சிட்டோம். நாங்க எல்லாம் டைமுக்கு சாப்பிடுறவங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேரத்தை வீணாக்காம நாங்க உங்களை சாப்பிட போறோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆட்டாயோ. நம்மள இது காப்பாத்திடுச்சு. எப்பா நீ என்னப்பா நிலைமை தெரியாம கொஞ்சம் கீழே பாரு. இப்ப பாரு. மரியாதையா எல்லாரும் போயிடுங்க. நான் இங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. இது எங்களோட லஞ்ச் டைம். ஆனா எங்களுக்கு இன்னும் லஞ்ச் டைம் வரல. மரியாதையா போயிடுங்க. ஏன்னா என்னோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். நான் ஒரு குங்ஃபு மாஸ்டர். நீ கும்போ மாஸ்டர்னா நாங்க கும்போல மாஸ்டருக்கு நான் மாஸ்டர். ஆ, என்னடா அது? இப்ப அடிச்சு தும்சம் பண்றேன் பாரு. மோட்டு, ஏதாவது ஒரு வழி பண்ணு, இல்லனா நம்ம எல்லாரும் இங்கேயே சமாதி ஆயிடுவோம். பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லிருக்கல. நீயே ஏதாவது யோசி. ஐடியா. நம்ம மியூசிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணு. வால்யூமை ஃபுல்லா வையி. ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்டு இங்க இருக்கிற முதலைங்க எல்லாம் ஓடினாலும் ஓடும் மோட்டு. ஏய் ஹோ! இது வேலை செய்யுது. தப்பிக்கல மோட்டு, நல்லா மாட்டிக்கிட்டோம். அங்க பாரு, நம்மள மொத்தமா முழுங்குறதுக்கு ஒரு அண்டாவாய வேகமா வந்துகிட்டு இருக்கான். ஓடிடலாம். எஸ். ஆஹா! ஓடுங்க! ஓடுங்கப்பா, சீக்கிரம். இன்னும் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இந்த பாலத்துல ஏறி அந்த பக்கம் போயிடலாம். சீக்கிரம் வாங்க. யோ கஜா கஜா, இனிமேல் இந்த மாதிரிலாம் வைல்ட் லைஃப பத்தி படம் எடுக்க வேணாம்பா. இது ரொம்ப டேஞ்சரா இருக்குது. ஏன் ஆடுது? வாங்க, என்னோட வயித்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆஹா, பாலமே இந்த பாம்பு தானா? ஆஹா, யூட்டன் அடிக்குது.
டேய் பிஞ்சு போன மண்டையா, ஆளுக்கு ஒரு டீயை போட்டு சீக்கிரம் கொடு. இப்பதான் கடையை திறந்திருக்கேன், வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுங்க. ஏ முக்கா மண்ட மகா பிரபு, நீ நினைக்கிற மாதிரி நாங்க பிச்சைக்காரங்க இல்ல. நான் பத்லு, இவன் மோட்டு, இவங்க 2 பேரும். என்னது, என்னால நம்ப முடியல. நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க? கடந்த 2 மாசமா உங்களை காணுமே. உங்களை தேடி தேடி நான் அழுத்து போயிட்டேன். எப்பா தயவு செஞ்சு இப்ப எங்க கிட்ட எதையும் கேட்காத. நாங்க 2 மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். எப்படியோ ஒரு வழியா ஊர் வந்து சேர்ந்தோம்ப்பா. ஓ கஜகஜா, வைல்ட் லைஃப் பத்தி படம் எடுக்க போய் நாங்களே வைல்டா மாறிட்டோம்யா. சரி சரி, நீங்க டிவி பாருங்க, நான் டீயும் சமோசாவும் ரெடி பண்றேன். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனா உயிரையே பணைய வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட படம். இந்த வருஷ பிலிமுக்கான அவார்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேண்டயர். பத்துலு யாருப்பா இவன்? இவனை தெரியலையா மோட்டோ? இவன் தான் அந்த பந்தர். நம்ம கிட்ட ஹீரோவா நடிக்கிறதா பீல் அவுட்டானே அந்த குரங்கு தான் இவன். How was it? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.